ஹலோ கைஸ், இது நம்ம நியூ வீடியோ. இது வந்து ஒரு ஐபிஎல் சீரீஸு ஃபஸ்ட்லேருந்தே பண்ணுறோம். இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே ஆஸ்மி. நம்ம சிஎஸ்கே கரியர் மோடில் தான் ஆடுறோம். பார்ப்போம் எப்படி ஆடுறோன்ட்டு. இந்த மேட்ச் அது நம்மளுக்கு டாஸ் டைம். இது வந்து பெங்களூர் க்ரௌன்ஸ் தான் வந்து பெங்களூரு, சென்னை சூப்பர் கிங்ஸ். இது ஏன்னா பெங்களூர் லைசன்ஸ் ஸ்டைல். டாஸ் டைம். டாஸ் போட்டிருக்காரு. என்ன நடக்க போகுது? பெங்களூர் க்ரௌன்ஸ் ஒன் த டாஸ் அண்ட் கோயிங் டு சூஸ் என்ன பண்ண போகிறாங்க? பேட் பண்ணுறேன்னு இருக்காங்க. நம்ம லைனை பார்க்குறீங்க இங்கே. நான் எதுவுமே செலக்ட் பண்ணல. ஏஐ தான். பார்ப்போம். சிமுலேட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓவர்ஸ். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சிமுலேட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பால் ஒரு ஆஃப் பிரேக் அந்த மாதிரி போட்டு ஆரம்பிப்போம். நல்ல பால் கைஸ். ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் இல்லை ஓடல கைஸ். நம்ம அகில் ஹுசேன் ஆக்ஷனில் தான் போடுறோம் இந்த இது ஃபுல்லாக. பார்ப்போம். டேஞ்சரஸ் டெலிவரி. பார்ப்போம் எப்படி போடுறோன்ட்டு. பயங்கரமாக போடுறோம் கைஸ். பயங்கரமாக போடுறோம் இங்கே. நல்ல பால். சூப்பராக போடுறோம் இங்கே. இங்கே எல்லாட்டும் பார்க்குறோம். ஆஹான்னு இல்லாமல் ஓஹோன்னு எந்திருக்கு இந்த டெலிவரி. ஆஹா இல்லை ஓஹோ. விக்கெட் மட்டும் வர மாட்டேங்குது. ஒரு ஆஃப் பிரேக் போடலாம். இல்லை ஒரு ஆம் ப்ராவல் போடலாம். சிங்கிள் தட்டிட்டாங்க. மெடனோடு இல்லை. பார்ப்போம் நம்மளுக்கு இது மேலே ஓவர் கொடுப்பாங்களா இல்லை அப்படியே பேட்டிங் தள்ளிடுவாங்களான்னு. அவள் தான் கைஸ் அப்படியே பேட்டிங் தள்ளிட்டாங்க. பார்ப்போம் இப்போ என்ன பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு எட்ஜு கைஸ். கேரியல் ரன் அவுட் சான்ஸ் மிஸ்டு கைஸ். வாட் இஸ் திஸ்? ரன் அவுட் சான்ஸை மிஸ் பண்ணுறாரு. இப்போ வந்து இதில் எந்த பேர்லாம் என்னால் படிக்க முடியல கரெக்டாக. இது வந்து லைசன்ஸ்டு பிளேயரில் நம்ம தான் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் சார் நம்மளுக்கு. செகண்ட் பால் தூக்கி அடிச்சிருக்காரு. 6-ஆ 4-ஆ இல்லை அவுட்டா? 6 அந்த கிளாஸ்லேயே பட்டிருக்கு. இந்த பால் உடஞ்சிருக்கும். இதுன்றதுனால இது கேமில் காட்ட மாட்டாங்க. இப்போ நம்மளுக்கு இன்னும் 75 ரன்னு தேவை 41 பந்தில். பார்ப்போம். செகண்ட் பால் அதே இடத்துல அடிச்சிருக்காரு. தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்கு. அதையும் தாண்டி புனிதமான சிக்ஸர். இப்போ 3வது பால் பார்க்குறோம். நம்ம இன்னும் 13 ரன் அடிச்சிருக்கோம் 4 பாலில். 69 ரன்னு தேவை 40 பாலில். திருப்பி அடிச்சிருக்கோம். என்ன வாட்டி 6 தான் கைஸ். பட் இந்த பாலும் வந்து கிளாஸில் படுது. என்ன நடக்குது இங்கே? சென்னையால் இந்த மேட்ச் ஜெயிக்க முடியுமா? 69 ரன்ஸ் தான். வைடு ப்ரெஷர் அந்த பவுலர். என்ன நம்ம ஸ்பின்னு மட்டும்தான் கொஞ்சம் வீக்கே. நம்ம மீடியமில் தான் ஆடுறோம். பார்ப்போம் யார் ஜெயிக்கிறா இல்லைன்னு பார்க்கலாம். செகண்ட் பால் தூக்கி அடிச்சிருக்கோம். 6 கைஸ் போயிருக்காது. 6 129 for 3, 13 for 88 மீட்ரு 6. 56 ரன் தேவை இன்னும் 38 பந்தில். இன்னொரு தூக்கி அடிச்சிருக்காரு. இந்த பாலும் 6-ஆ? ஆமாம், இந்த பாலும் தூக்கி அடிச்சிருக்காரு. 6. வாட் அ ஷாட் கைஸ். நம்ம தான் அடிக்கிறோம். பார்த்து பிடிச்சிக்கிறாரு. 31 ரன் 7 பால் அடிச்சிருக்காரு. இன்னும் 50 ரன் தான் தேவை 37 பந்தில். 6-ஆ 6 கைஸ். What a man, glorious 6 from பார்த்து. இப்போ திருப்பி ஸ்பின்னர் வராரு. அட்டாக் டீம் டேவிட். ரொம்ப கஷ்டம் கைஸ் இவரை ஹேண்டில் பண்ணுறது. நம்ம பார்த்து தான் ஆடணும். இவரை கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் ஆடணும். ஏன்னா நம்ம இவரை கொஞ்சம் அடிக்க போயிட்டோன்னா கூட அவுட் ஆகிடுவோம். இப்போ பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு அந்த ஓவர் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஓவர் புவனேஸ்வர் குமார் வைடு போட்டிருக்காரு. வைடோட இந்த ஓவர் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் 15 ரன் டு வின். 30 பந்தில் 15 ரன் டு வின். என்ன கைஸ் அடிச்சிடலாம். பார்ப்போம். டெஸ்டிங் இந்த மாதிரி தான் பண்ண. 6-ஆ 4-ஆ? 4 கைஸ். இந்த மாதிரி நான் டெஸ்டிங்க்கு ஒரு மேட்ச் ஆடினதில் அசால்ட்டாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச். 6 ரன் டு வின். இன்னும் 30 பால் இருந்துச்சு. அதில் 30 பாலும் ஜேமி ஓட்டர் டொக்கு வச்சு தோப்பார். ட்ரையல் கேம் ஆனால் இது. பார்ப்போம் இந்த மேட்ச். 6 கைஸ். திருப்பி அந்த கிளாஸில் போட்டிருக்கு. இந்த வாட்டி 69 மீட்ரு தான். 88 மீட்டர். இன்னும் 25 ரன் தான் தேவை.
தப்பாக படிச்சிட்டேன். 25 ரன் தான் தேவை. 50 வந்திருக்கு கைஸ் அந்த 6ஓட நம்மளுக்கு. 102 மீட்டர் 6. 19 ரன்ஸ் தான் 27 பால்ஸ் நம்ம இருக்கோம். தூக்கி அடிச்சிருக்காரு. 6 4 6 கைஸ். அன்னைக்கும் இந்த பால் 6 போயிடும். இவர் வந்து நம்ம கேரக்டர் வந்து கரியர் மோடும் விளாடுவோம். இந்த பால் பெரிய ஓவராமையும் யார்கர் கைஸ் அதையும் தூக்கி நோ லுக் ஷாட் அடிச்சிருக்காரு. பார்த்து பிருத்விராஜ் அதுவும் 6 போயிருக்கு. வாட் அ மேன், கியூரியஸ் ஷாட் ஃப்ரம் ஹிம். ஐ டோன்ட் திங்க் திஸ். 41 ரன் கொடுத்துட்டாரு புவனேஸ்வர் குமார் இந்த ஸ்பெல்ல. அவர் லாஸ்ட் பால் அதுவும் யார்கர் அதுவும் 6. 47 ரன்னோட அவரோட ஓவரை முடிக்கிறாரு. அதோடு 6 அடித்து இன்னும் ஒரே ரன் டு வின்னு. மேத்யூ ஷாட் ஆடுவார். ரிவெஞ்ச் எடுக்க முடியுமா? சிஎஸ்கே ரிவெஞ்ச் கொடுப்பாங்களா? இன்னும் ஒரே ரன் தான் தேவை. மேத்யூ ஷாட் முடிப்பாரா? முடிச்சிட்டாரு. சிஎஸ்கே 1/7 விக்கெட்ஸ் கைஸ். வாட் இஸ் திஸ் மேன்? யூஎஸ் வின் பை சூப்பர் கிங்ஸ். மேன் ஆஃப் தி மேட்ச் பார்த்து தான் இந்த ரிவெஞ்ச் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி சிஎஸ்கே ஃபேனாக எனக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அண்டில் பாய்.